6 பேர் கொடுத்துட்டோம். இந்த 7வது ஆள் தான் மாட்டல. எப்பவுமே 7வது ஆள் தாண்டி 7:30. ஏன்னா நல்ல நாள் அதுமா வாய்க்கு ருசியா நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்னா தயிர் சாதத்தை நீட்டியாமா வருஷம் பூரா அதானே சாப்பிட்டுட்டு இருக்கேன். அவளுக்கு ஒரு பிரார்த்தனைனா உங்க எல்லாருக்கும் தயிர் சாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே அவளே சாப்பிடணும். ஒரு தடவை வாங்கிக்கோங்கண்ணா ப்ளீஸ். நீ சாப்பிட்டியா? ஓ காலையிலே சக்கரை பொங்கல் சாப்பிட்டேனே. உனக்கு மட்டும் சக்கரை பொங்கல், எனக்கு தயிர் சாதமா? வாங்குங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா, சாப்பிடுங்கண்ணா. அடப்பாமா. ஏய் ஒரு 100 ரூபா தாடி. எதுக்குடி? குடி குடி. ஓகே இந்த அண்ணா கண்டிப்பா சாப்பிடணும். ஒன்ஸ் கமிட் பண்ணிட்டா அதை ஒமிட் பண்ண மாட்டேன். அண்ணா சீக்கிரம் சாப்பிடுங்கண்ணா. ஓகே பேபி. ஜாலி வா. ஏன் தம்பி லேட்டு? 8 மணி தானே அது, அதுக்குள்ளே தலைவர் எந்திரிச்சிட்டாரா? உங்கனா தானே எந்திரிக்கிறதுக்கு. நைட் ஃபுல்லா யாரவே நச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா தொண்டர்பட காத்துட்டு இருக்குது. சரிண்ணா. ஓடு ஓடு வேகமா ஓடு. வணக்கம் பாஸ். வணக்கம் ப்ரோ. தலைவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரா? வணக்கம் ஜி. தலைவரே உங்களை செருப்பால அடிச்சு சிக்கிட்டான் தலைவரே. அண்ணா நான் இல்லண்ணா. வணக்கண்ணா. இவனா? ஏய் தலைவரே பொருள் எடுத்துட்டு வாடா. பொருளா? பெரிய வேலை எல்லாம் பண்ணிருக்கேன். தலைவரே அண்ணா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சொல்றது கொஞ்சம் கேளுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. எங்கடா பொருள்? கொண்டுட்டு வரேன் தலைவரே. மாலை. செருப்பால் அடித்தவன். செருப்பால் அடித்தவன். போதும். நான் என்னன்னா எனக்கு போய் மாலை கோஷம்லாம் போறேன். அண்ணா அன்னைக்கு நீ அடிச்ச செருப்பை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிருந்தா அன்னைக்கே நான் எம்எல்ஏ ஆயிருப்பேன். அண்ணா நான் நீங்க நினைக்கிற மாதிரி. ஆமா நானே காசு கொடுத்து விளம்பரம் பண்ணா கூட கடைசி பக்கத்துல கட்டம் கட்டி தவுளுண்டு தான் போட்டிருப்பான். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடே திரும்பி பாக்குற அளவுக்கு ஆஹா என்ன மாதிரி ஒரு விளம்பரம். இல்ல டிவில. ஆமாடா டிவில எங்க பார்த்தாலும் உன் செருப்பு என் மூஞ்சி, உன் செருப்பு என் மூஞ்சி, சேகர் செருப்பு, செருப்பு சேகர். இதுக்காக நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. வேணா நான் உன் கால்ல வந்துட்டுமா? டேய் வேணான்னு சொல்றேன். வேணாண்ணே. நன்றிலாம் சொல்ல வேணாண்ணே. நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? என்னடா சொல்ல போற? அந்த இன்னொரு செருப்பை எடுத்துட்டு வந்து அடுத்த கூட்டத்துல என்ன அடிக்க போறியா? இல்லண்ணா நீங்க என்ன தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை செருப்பால் அடிச்சவனுக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எது சம்பந்தம் இல்லையா? ஆமாண்ணா நான் உங்களை செருப்பால் அடிக்கவே இல்ல. கொண்டாடா இந்த மாலையை கொண்டு போய் வெளியில நான் வச்ச கட் அவுட்டுக்கு போடு. சரிங்க தலைவர். ஆனா அந்த செருப்புக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குண்ணா. செருப்புக்கும் உனக்குமா? செருப்புக்கும் உனக்குமா இல்ல அந்த செருப்போட ஓனருக்கும் உனக்குமா? அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்ணா. லவ்? ஆமாண்ணா. ஃபிளாஷ்பேக் இருக்கணுமே. டெஃபினட்டா. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் சார் எல்லா பசங்களை மாதிரி நானும் கலர்ஃபுல்லாக கண்ணில் போடுற பொண்ணுங்கெல்லாம் சைட் அடிச்சுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். ஒருத்தனுக்கு அல்ல கையா போனேன். அன்னைக்கு ஆரம்பிச்சது சார். மார்னிங் லீடர். சரிவா டைமில் உட்கார். சரி புது பசங்க கூட காம்பினேஷன் போட்டால் டைமிங் போகலாமா லீடர்? பத்தியா எங்க கை போடுறது? டேய் நீ அல்ல கை தான் சொன்னேன், அண்டால கை போட சொல்ல. எல்ல கையா தூக்குடா கையா. அப்படியே 3 கிலோமீட்டர் எல்லாம் போனால் நல்லா இருக்கும். சிசியா இவனுங்க எல்லாம் சேர்ந்து என்ன 4 முறை அடிச்சிருக்காளுங்க. சைலண்டாவா? Okay girls, the next asana that we are going to do is Vajrasana. அது கஜரா வாங்க போறாளுங்களா? என்ன கீழே இந்த மண்ணு வர்றாளுங்க? என்னமா இருக்காளுங்க? லீடர் நாடா என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியல சைட் வச்சுருந்தா. யார? எல்லாரையும் தான். எல்லாரையுமே வா? ஆமா ஆனா ஒருத்தி மட்டும் தான் நான் லவ் பண்றேன். யார் அந்த ஒருத்தி? அது ஒரு முன்ரோல பச்சை கலர் டிஷர்ட் போட்டு நடுவில் நிற்கிறா பாத்தியா? அவன் தான் என் ஆளு. எப்படி இருக்கா பாரு, புதுசா வாங்கின டியூப் லைட் மாதிரி. என்ன லீடரு அவ்வளவுதானா? டேய் அதுக்குள்ள முடிச்சிட்டாங்க. இவளுங்களுக்கு இவ்வளவுதான்டா தெரியும். டெய்லி இதை தான்டா பண்றாளுங்க. இல்ல எனக்கு லாங்குவேஜ் தான் புரியல. ஆனா பாடி லாங்குவேஜ் பார்த்தா பயங்கரமா திட்டிட்டு போற மாதிரி இருக்கு. தெரியுதுல 3 நில்றா. உன்னை நான் வீட்ல டிராப் பண்ணிட்டு போறேன். எக்ஸ்கியூஸ் மீ சந்தியா, எதுக்கு பாயத்துன்னு தெருவா சுத்துறீங்க? வாங்களே நம்ம வண்டியில ஒரு ரவுண்ட் சுத்துவோம். ஏய் ஸ்டூபிட், சென்ஸ் இல்லையா உனக்கு? இல்லையே. எத்தனை வாட்டிடா சொல்றது? அவனுக்கு மூஞ்சே இல்ல, அவன்கிட்ட போய் பேசிட்டு வாடி. திருச்சா கம்னர்மா. மூஞ்சி பார்த்தாலே எனக்கு இரிட்டேட் ஆகுது. போய்டு. இங்க பாரு சந்தியா, நீ என்ன காரி துப்பு இல்ல ஆளை வச்சு கூட குத்து, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நம்ம 2 பேரும் காதலிக்கிறோம். நம்ம 2 பேருக்கு தான் மேரேஜ். இது என் சிசியா மேல சத்தியம். என்னடா சிசியா? சிசியா வாங்கிக்கோ. சைட் அடிக்கிறது முக்கியம் இல்லடா, அலர்ட்டா இருக்கிறது தான் முக்கியம். வாட் யூ ஷாட்? அவனுக்கு உள்ள வேண்டியது எனக்கு விழுந்துருச்சு. நீங்க அடி வாங்கின அதே செருப்பால தான் சார் நானும் அடி வாங்கினேன். அதுவும் நெஞ்சில. குட்ரா. என் அக்கா யாருன்னு தெரியுமா உனக்கு? இருக்கு உங்களுக்கு. ஓ உனக்கு அக்கா வேற இருக்கா? தெரியாம போச்சே. அதுகிட்ட நாளைக்கு ஒரு பாய் குத்து இதே டைம் வர சொல்லு. நீங்க செட் ஆகணும், கொக்கா செட் பண்ணிட்டு போறேன். ஒரு அழகான பொண்ணை தப்பான சூழ்நிலையில பாத்துட்டேன் சார். தப்பான பொண்ணை தாண்டா அழகான சூழ்நிலையில பார்க்க கூடாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. காஃபி சாப்பிட்டு மேலே சொல்லு. இப்போ வேணாம் சார்.
அதான் காதல். மேலே அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டரை வச்சு சும்மா முட்டிக்கு முட்டி தட்டினாங்க சார். அதுவும் சந்தியா கண்ணு முன்னாடியே. தொலைச்ச வேண்டாம் மேடம் என்னையே அடிச்சிருக்கீங்க? லீடரை கவனிங்க மேடம். லீடர் மேடம் மேடம் இன்னும் 4 அடி அடிக்கா அப்பதான் தடிமாடு புத்தி வரும். வாய் மேல அடிக்காதமா. என்ன லூசு கண்ணு மேடம் பார்த்து தொலைறேன். மேடம் 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 வலிக்குது மேடம். எனக்கு மட்டும் ஜாலியா இருக்கு. அபி அக்கா தண்ணி கொண்டு வாடி. ஓகே ஐஸ் வாட்டர் நம்ம என்னதான் அடிச்சாலும் பரிதாபப்பட்டு தண்ணி குடுக்க சொல்றா பார். இவ தான் உண்மையான தமிழ்ச்சி. என்ன லீடரு என்னடா தண்ணி நமக்கு இல்ல. யார் யாருக்கு தப்பா நினைச்சிட்டா. இவ தமிழ்ச்சி கிடையாது. என்னடா முனங்கல? இல்ல மேடம் தமிழ்னாலே தண்ணி தர மாட்டேன்னு சொன்ன மேடம். அபி இத சொன்னதா யாரு காது போய் வாங்க 2 மாட்டீங்க. பேப்பர் 2 பென் எடுத்துட்டு வா போ. சந்தியா அக்கா சண்டே உனக்கு என்னெல்லாம் ப்ரோகிராம் சொல்லு. மார்னிங் 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டு யோகா பண்ணுவேன். டேய் ஒரு பக்கம் எழுதிட்டு ஒரு பக்கம் அப்படியே விட்டு வை. மேடமோட ப்ரோகிராம் கேட்டு அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுங்க. என்ன சொல்றேன் மேடம்? எழுதுறவன ஏன்டா டிஸ்டர்ப் இல்ல மேடம் சந்தியா சொன்னது எல்லாம் கரெக்டா சொன்ன அத மேடம். நாங்க பாத்துக்கறோம். தென் மண்டே டு ஃப்ரைடே காலேஜ்க்கு போவேன்க்கா. நம்ம காலனில இருந்து நடந்து போய் பஸ்ல போவீங்கல? நான் தான் எத்தனை முறை பைக்ல வாமான்னு கூப்பிட்டேனே. நீ தான் ஏற மாட்டேன்ட்ட. சாட்டர்டே வீட்ல தான் இருப்பேன்க்கா. ஆனா 11 to 12 ஸ்விம்மிங் போயிட்டு வருவேன். ஸ்விம்மிங். சொல்றதெல்லாம் நோட் பண்ணியா இல்லையா? ஐயோ செம்ம ட்ரெஸ் ஆச்சு. மேடம் அந்த லொகேஷன் எங்க இருக்கு மட்டும் கேட்டு சொல்லுங்க மேடம். அதுக்கு இல்ல மேடம் டாக்டர் உடம்பு ஏறிச்சனா ஸ்விம்மிங் போக நீங்க உள்ள சொன்னாங்க. போங்கமா. திரும்பி பார்க்காம உள்ள போயிட்டா சார். அத்தனை அடி வாங்கி எனக்கு வலிக்கல. அவ்வளோ அழகா இருந்தா. என்ன டைம் டேபிள் கொடுத்துட்டு போயிட்டாலுங்க. மேடமுக்கு ஸ்விம்மிங் ட்ரெஸ் கொடுத்தா செம்மையா இருக்குமே. ஏய் என்ன லுக்? மாளவிகா மேடம் யுவர் மேரிடா அண்ட் சிங்கிளா? அங்க சுத்தி என்கிட்ட வரியா? ஆட்டி சண்டைக்கு போகிறவங்க கூட சப்போர்ட்டுக்கு போகலாம், சைட் அடிக்க போகிறவங்க கூட சப்போர்ட்டுக்கு போனால் இப்படி தான். ரிசல்ட் என்னாச்சு? தலையில பூத்தொட்டி வச்சு கார்டன் பொம்மை மாதிரி ஆகிட்டல. என்னடா நாய் வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியதானே. சும்மா இருந்தா அது வாயிலடா. ரவுடி லேடி வரா கம்னுடா டேய். என்னடா அந்த பொண்ணுக்கு லவ் லெட்டர் என்ன கொடுக்க சொல்றியா? இல்ல சார் சந்தியாவோட ஷெட்யூல் பேப்பர் இது. அவ எப்பப்ப எங்க போறான்ற டீடைல் எல்லாம் அதுல இருக்கு. சந்தியா போற இடம்லாம் உங்களுக்கு 144. 144. நீங்க அவளை கிராஸ் பண்ணவே கூடாது. ஒருவேளை நாங்க இருக்கிற இடத்துல சந்தியா கிராஸ் ஆயிட்டாங்கன்னா அப்ப ஸ்பாட்ல என்கவுண்டர் தான். எதுக்கு வீட்டை விட்டு வெளியே வரப்போம்? காத்து கருப்பு கூட கிராஸ் பண்ணிடலாம். ஆனா நாங்க கிராஸ் பண்ணோம் அவ்வளவுதான். இதை நாங்க பத்திரமா வச்சுக்கணும் சார். இல்ல அந்த இன்ஸ்பெக்டர் எங்களை பார்க்கும் போதெல்லாம் பலார் தான். டேய் பழம் மேடம் இங்க என்ன பண்ற? பால் குடிச்சிட்டு இருக்கேன் மேடம். பேப்பர் எங்க? இதோ போ போ. அவ்வளோ அலர்ட்டா இருந்தும் ஒரு நாள் மாட்டினேன் சார். மேடத்து போய் பாருப்போ. ஹலோ நீங்க போய் பேப்பரை சப்மிட் பண்ணுங்க. லீடரு மேடம் கிட்ட மாட்டிக்கிட்டோம். சந்தியா ஷெட்யூல் பேப்பர் இருக்கா? சிசியா துணி துவைக்கும் போது அதையும் துவைச்சிட்டா. போச்சா? என்கிட்ட இருக்கே. உங்ககிட்ட இருக்கா? இருக்கு லீடரு. இதை காட்டு பாப்பா. இந்தாங்க. இப்போ என்கிட்ட இருக்கு உங்ககிட்ட இல்லையே. ஏங்க அப்ப எனக்கு உனக்கு ஜெயில் தான். ஏய் வண்டி பேப்பர் எங்கடா? வண்டி பேப்பரா? மாட்டினீங்களா? நீ எப்படி இருக்கா இல்லையா? இருக்கு மேடம். இந்தாங்க. என்ன ஷக்கிலான்னு போட்டுருக்கு? அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். அவளுக்கு என்னன்னா எனக்கு என்ன? உனக்கும் ஷக்கிலாவுக்கும் என்ன? அவ என் முன்னாள் காதலி மேடம். அப்ப வண்டி மட்டும் உன்கிட்ட இருக்கு? சகிலாவும் புருஷன் ஓட்டின்னு போயிட்டான். வண்டியை நான் ஓட்டின்னு வந்துட்டேன் மேடம். ரெண்டே டிஃபரெண்ட் தான். ஏய் பேப்பர் எங்க? அந்த பேப்பர் தான் மேடம் இது. போடுங்க மேடம். அப்படி என்னடா பழைய வாழைப்பழ காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? மேடம் நான் கொஞ்சம் புதுசா காமெடி பண்ணல மேடம். இனிமே பேப்பர் எல்லாம் உன்னை பார்த்தேன் தொலைச்சிருவேன். அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? மாளவிகா சார். ஓ பொம்பளை இன்ஸ்பெக்டரா? விடு விடு நான் பார்த்துக்கிறேன் சார். இல்லடா நான் எம்எல்ஏ ஆனவுடனே அந்த இன்ஸ்பெக்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்கிறேன். அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கறதே இல்லைன்னு அவன் நினச்சிட்டு இருக்கா. ஆனால் நான் அவளை பார்க்காத நாளே கிடையாது சார். உலக நாயகன் மாதிரி பல கெட்ட போட்டிருக்கேன். சரி என்ன எதுக்கு தேடி வந்த? நான் என்ன உங்களுக்கு மாமா வேலையா பார்க்க முடியும்? எனக்கு செருப்பு வேணும் சார். இந்த செருப்பு இல்லைண்ணா அந்த செருப்பு. அந்த செருப்பெல்லாம் கொடுக்க முடியாது சார். ப்ளீஸ் சார் எனக்கு வேணும் சார். டேய் அந்த செருப்பு வந்ததுக்கு அப்புறம் தான்டா என்னுடைய பொலிட்டிக்கல் லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. பின்னாடி என்னுடைய பயோகிராஃபி எழுதுறதுக்கெல்லாம் அந்த செருப்பு வேணுமே சார். ப்ளீஸ் சார் அந்த செருப்பு வேணும் சார். இன்னத்துக்கு அந்த செருப்பே வேணும். எங்கள் அம்மா குறி சொல்கிற பேரில் போய் சொல்லிட்டாங்க சார். அந்த பொண்ணு அதையும் நம்பிக்கிட்டு அந்த செருப்பை பார்த்தா தான் அவங்க அப்பா கிடப்பாருன்னு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கா சார் அந்த செருப்பை தேடி. இது 2017ரா. உலகமே ஆன்லைனில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீ இன்னமும் 2ல ஒன்று செருப்பு தேடி சுற்றிக்கிட்டு இருக்க சார். அந்த பொண்ணை பார்க்குற வரைக்கும் நானும் உங்களை மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் உங்கள் காலில் வந்து விழுகலையா? அதான் சார் லவ். உங்கள் வீட்டில் மொத்தம் எத்தனை ஓட்டு? 3 ஓட்டு சார். 3 ஓட்டுக்கெல்லாம் கொடுக்க சார் முடியாது. சார் சார் நான் சொன்னா எங்க தெருவே கேட்கும் சார். எங்க அம்மா சொன்னா எங்க ஊரே கேட்கும். எலெக்ஷன் உங்களுக்காக முன்னாடி இறங்கி நான் வேலை பார்க்குறேன் சார். உங்களை நான் ஜெயிக்க வைக்கிறேன் சார். ப்ளீஸ் சார் அந்த செருப்பு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க சார். உன்னை எப்படி நம்புறது? அந்த செருப்பு மேலே சத்தியம் சார். ப்ளீஸ் சார். டேய் சார் என் செருப்பு பிரிச்சு பார் மெதுவா. சார் இந்த செருப்பு தான் சார். என்ன சார் கழுவிலாம் வச்சிருக்கீங்க போல இருக்கு. டேய் மனசு மாறத்துக்குள்ளே எடுத்துகிட்டு ஓடிட்டு இல்லைன்னா உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கவா? என்னோடவா செருப்போடவா?
2 பேர் கூட தான் சார். என்ன செருப்புன்றியா? அப்படிலாம் இல்லை சார். ஜோடியா எடுக்க போறியா? ஆமாம் சார். எடுத்துக்க. தேங்க்ஸ் சார். எல்லாவுக்கும் நீங்கள் பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. பதிவு வேணும்ல? உங்கள் ஓட்டு சொல்வாக்கு சேகருக்கு. நம் மண்ணின் மைந்தன் திரு ஜனகராஜை கடத்திய தீவிரவாதிகளை பார்த்து எச்சரிக்கிறேன். தலைவா, ஜனகராஜ் இல்ல, மோகன்ராஜ். மோகன்ராஜ் அவரை கடத்திய தீவிரவாதிகளை நான் எச்சரிக்கிறேன். நான் மட்டும் சிரியா வந்தால் உங்களை அடித்து தும்சம் செய்து விடுவேன். ஆனால் என்னால் வர முடியாத காரணம் ஒன்று உண்டு. அது என்ன தலைவா? யாரும் முன்னாடி வர சொல்லு. போடா முன்னாடி போடா. ஏய் போடா, போயா டுபாக்கு வர. தெரியுமா உனக்கு டுபாக்கு? காரணம் என்னவென்றால் என்னிடம் பாஸ்போர்ட் கிடையாது. என்ன பேசுற ஏது பேசுறேன்னு தெரிஞ்சுன்னு கை தட்டுங்கடா. எல்லாத்துக்கும் கை தட்டானுங்க. நான் மீண்டும் பாயிண்ட்டுக்கு வருகிறேன், பேச தொடங்குகிறேன். நான் மண்ணின் மைந்தன் அமுல்ராஜை கடத்திய என்ன பேர் அது? மோகன்ராஜ். என்னடா ஒரு ரெக்வஸ்ட் லீடர். என்ன? மைக்குக்கு நான் தான் லீடர் ஸ்பான்சர் பண்ணேன். நீங்க கொடுத்தீங்கன்னா நான் ஒரு நிமிஷம் பேசி லீடர். நீ தான் வந்தியா? ஆமா. பேசு. பேசும்போது பாதியில கரண்டா போகாத எல்லாம் மட்டும் பாரு. இந்த சாமி நாங்களா நான் தான் சொன்னியா? நான் தான் பேசுவேன். நான் தான் செலவு பண்ணிட்டேன். நான் சும்மா வா. நானும் பேச லீடர். ஏய் இது எல்லாத்துக்கும் நான் காசு கொடுத்தேன். நீ என்ன கொடுத்த? வாய்ஸ் கொடுக்குறது போதாடா. சந்தியா டோருக்கு ஆயிட்டா. சந்தியா தள்ளுடா. சந்தியா ஒரு நிமிடம் நிற்கவும் ப்ளீஸ். சந்தியா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சந்தியா அவனுங்க எல்லாம் மைக்குக்காக தான் அடிச்சுக்கிறானுங்க. ஆனா நான் மட்டும் என் மாமனாருக்காக அடிச்சுக்கிறேன் தெரியுமா? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, உடனே மனித வெடிகுண்டா மாறுறேன் நான். டேய், நீ ஏற்கனவே ஆட்டம் பாம் மாதிரி தான் இருக்கிற. அப்புறம் என்ன மாறுறது? சீ போடா. போறேன். ஊன்னு சொல்லு, உடனே சிறியில இருக்கிற உங்க ஒப்பனை போய் நான் காப்பாத்தினாரு சந்தியா. எங்க அப்பாவை காப்பாத்துறது இருக்கட்டும், முதல்ல கண்ட்ரி பேர் கரெக்டா சொல்லு. என்ன country? அது சிரியா இல்ல, சிரியா. சிரியாவா? நைட்டு பசங்கிட்ட என்ன நாடுன்னு கேட்டா சிரியான்னானுங்க. இது தெரியாம நைட்டு ஃபுல்லா சிரிச்சினே இருந்தேன். டேய் சந்தியா போய் ஆப்னர் ஆச்சுடா. பந்தல் சேர் எல்லாத்தையும் எடுத்து வந்து என் வீட்டு மொட்டை மேல போடுங்க. நாளைக்கு எங்க ஆயா காரியம் அப்படியே இதை கண்டினியூ பண்ணுவீங்கன்னா. டேய் டேய் அடிக்காதீங்கடா. நீங்க உண்மையிலேயே கிரேட்மா. நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது. உங்க பவர் என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ரொம்ப சந்தோஷம்மா. நான் என்னம்மா பண்ணேன்? எல்லாம் அவ பண்றா. நீங்க சொன்ன மாதிரியே நான் 7 days 7 மெம்பர்ஸ்க்கு தயிர் சாதம் கொடுத்தேம்மா. கொடுத்து முடிச்ச அடுத்த நாளே டெரரிஸ்ட் எங்க அப்பா இருக்கிற வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கம்மா. அந்த வீடியோவை நான் பார்த்தேம்மா. எங்க அப்பா உயிரோடு தான் இருக்காருமா. هذا إنذار لاهرا لسوريا هل تريد هؤلاء التساهية حر رئيسا خالد اللان إن لا يقتل رأس كل واحد قطعا قطعا. We are innocent. Why are you threatening us? عندما تنادر عندما تنادر إن أطلق أنشر رأسك هل أطلق هل تحب الحياة أم لا؟ لن أن تخرج منها هنا الموت لك. அப்புறமா நான் அன்னைக்கு லெஃப்ட் செருப்பு பஸ்ல விட்டேன்ல,
அதை ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணியிருக்காருமா. லெஃப்ட் செருப்புன்னா பஸ்ல நீயா கழட்டி விட்டது தானே? ஆமாம்மா, அந்த செருப்பு தான். நான் பார்த்தேம்மா. நீங்கள் பார்க்குறீங்களா? பரவாயில்ல, வைடா. ஏம்மா? உனக்கு காமிச்சதே நான் தான், நீ எனக்கே காட்டுறியா? கவலைப்படாதடா கண்ணா. இப்ப செருப்பை போட்டோல தானே பார்த்த. நீ விட்ட செருப்பு, நீ தொலைச்ச செருப்பு ரெண்டையும் உனக்கு நேர்ல காட்டுவேன். அப்போ உன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போயிடும். சரியா? தேங்க்ஸ்மா. அது மட்டும் நடந்தா போதும். நல்லதே நடக்குமா. வரேங்கம்மா. தம்பி, எப்படி கை உடைஞ்சது? இல்லை, நான் அன்னைக்கு பஸ்ஸில் ஒரு பொண்ணை பார்த்தேன். நான் கேட்டேன், கை எப்படி உடைஞ்சதுன்னு கேட்டேன். நல்ல கேள்விதான். கை கொடு. ஆ, மகு மூக்கா. டேய், உனக்கு கால் உடைஞ்சிருக்க, எப்படி உடைஞ்சு நான் கேட்டமாடா? ஒரு பொழுதுபோக்கு தான். பொறம்போக்க. கோயிலுக்கு போனா சாமி கும்பிட வந்தேன்னு கேட்கறது, ஹோட்டலுக்கு வந்தா சாப்பிட வந்தேன்னு கேட்கறது, சாவு வீட்டுக்கு வந்தா சாவுக்கு வந்தேன்னு கேட்கறது, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா டாக்டர் பார்க்க வந்தேன்னு கேட்கறது. வாய் இருந்தா என்ன வேணாலும் கேட்பீங்களா? வாய் பேசுறதுக்கு மட்டும் இல்லடா, மூடி தானே வாய். வாய் தான். எழுந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு போடா. போடா. டாக்டர் வர சொன்னாரு. நான் போ சொல்லு. எழுந்து போடா. போ. நாடே இப்ப ஆண் பாவம் ஜனகராஜ் மாதிரி. இது மாதிரி எவனா தேவையில்லாம கேள்வி கேட்டானா பதில் சொல்லுங்க. உள்ள வாங்க. நான் மட்டுமாங்க? பாரு. சாரி டாக்டர், கட்டுமாத்த வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏப்பா, ஒரு விஷயத்துக்கு எத்தனை பேர் எத்தனை வாட்டி சாரி சொல்லுவீங்க? உன் ஃப்ரெண்ட் இருக்கானே, காலையில் டான்னு 10 மணிக்கு முதல் டோக்கன் எடுத்துக்கிட்டு என்கிட்ட வந்து, சார் இன்னைக்கு என் சிஷியன் பிஸி, அவனால வர முடியாதுன்னு சொல்லி சாரி சொல்லிட்டு போவான். என்ன லீடர், அப்படியா? டேய், நான் டாக்டர் கிட்ட சாரி கேட்க வரலடா, சாந்தியை சைட் வச்சு போலான்னு வந்தேன். அதான் தெரியுமே. சாந்தி, ட்ரெஸ்ஸிங்க மாத்து. உடனே மாத்திடுறேன் டாக்டர். டாக்டர், நர்ஸுக்கு ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு, ஏன் மாத்த சொல்றீங்க? ஏப்பா, இப்பதானே உன்னை பத்தி பெருமையா சொன்னேன். சாந்தி, டாக்டர், நான் ரவுண்ட்ஸ் போய்ட்றேன், இவங்கிட்ட கொஞ்சம் கவனமா இரு. சாந்திமா, இவனை சீக்கிரம் தொர்த்துமா. அம்மா, இது 2வது கட்டு. 3வது கட்டுல என்ன முழுசா மறந்துடுவீங்கல்ல? எப்படி மறப்போம்? ரைட்டு தானே செட் ஆயிருக்கு, லெஃப்ட் அப்படியே இருக்குல்ல, அடிச்சு உடைச்சு அத்த மாசத்துக்கு யூஸ் பண்ணுவோம். நான் சொல்றேன். ஓ லீடர், டேய், இந்த சின்ன ஹெல்ப் கூட எனக்கு பண்ண மாட்டியாடா நீ? சாந்திமா, நீயா என்னைக்கு என்ன வெறுக்கிறியோ அது வெல்லும் இவன் உடம்புல இருக்கிற எல்லா எலுமையும் அடிச்சு நொறுக்கி எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுக்குறது தான் என் வேலை. இது அவன் மேல சத்தியம். TN 31 லோக்கல் வண்டி. லொகேஷன் தம்பி, இது ஓகேவா பாரு. ஓகேண்ணா. நான் வணக்கண்ணா. வாப்பா, என்ன சவாரியாண்ணா? இல்லைண்ணா, அண்ணா அந்த ஃபோட்டோ பாருங்களேன். இந்த வண்டி யாருதுண்ணா? இது நம்ம சூச வண்டியில? ஆமாண்டா, அந்த மேட்ரு. ஓ, சரி சரி சரி. நீ என்ன பண்ற, நேரா போ, ஒரு ரவுண்டான வரும், அங்கேருந்து ரைட் எடு. ஓகேண்ணா. 6வது வீடு, வெளியிலே சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. நாங்கெல்லாம் நேத்தே போயிட்டு வந்துட்டோம், நீ போய் பாரு. என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் இப்படி நீ எழுதுன்னு இருக்க, ஒரு பக்கம் உன் தாய் எழுதுன்னு இருக்கா, அந்த பக்கம் உன் நாய் எழுதுன்னு இருக்கு. இந்த வீடே இருள் சூழ்ந்து இருக்க. சூச கரண்ட் பில்லு கட்டலப்பா, கரண்ட் பில்லு கட்டலப்பா. ஒரு 100 ரூபா கை மாத்தாருந்தா சூசேனா, சூசேனா அண்ணா, நாய் கடிக்குமாண்ணா? நாய் அவன் நம்ம கெஸ்ட் விட்டு என்ன நம்ம விஷயம் ஹேண்டிகேப்ட் வரைக்கும் தெரிஞ்சு என்ன பண்றது? நடந்த சம்பவம் அப்படிப்பா. புதுசா ஒரு பையன் வர்றான், ஒரு 2 மணி நேரத்துக்கு அவனை வச்சு அழுதுக்குறேன். அப்ப நான் கிளம்புறேன் சூச. இந்த மாதிரி நேரத்துல சொல்லிட்டு போ. சரிப்பா. சூச, சின்ன பையன் ஒத்த கையோட வரான், பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருப்பா. போப்பா, ஒரு 2 மணி நேரம் தாங்க மாட்டானா? வரும்போதே பயமுறுத்துவேன். பாப்பா பாப்பா பாப்பா. அண்ணா, அண்ணா அந்த குட்டியான யார் புத்த புள்ளியோ? அண்ணா, அந்த சிச்சுவேஷன்ல நான் தானே அழுகணும், நீங்க ஏன் அழுகுறீங்க? எப்படி அழுகாம இருக்க முடியும்? பொத்தி பொத்தி கைக்குள்ளேயே வச்சிருந்தேன், மோசம் போயிட்டேனப்பா. அந்த டிரைவர் பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டாப்பா. ஐயோ, உங்க ஒய்ஃபை கூட்டிட்டு ஓட்டானா? எனக்கு சம்பாதிக்க வக்கல, நீ எனக்கு டீசன்ட்டா டைவர்ஸ் கொடுத்து போன மானசிடா. அவள போய் எப்பறா வாச்சுல. வாடா வாடா ஒண்ணு கண்டே. என்ன ஓட விடா, நான் உன்னை கொல்ல. நீங்க என்ன சொன்னீங்க? டிரைவர் துரோகம் பண்ணிட்டானா? டிரைவர் துரோகம் பண்ணிட்டானா? ஓனர் கொண்டாட்டிய தான் கூட்டி போய்ட்டான்னு அர்த்தமா? ஆசையா பாத்துக்கிட்ட வண்டியை தொலைச்சு போட்டானா துரோகம் இல்லையா? என்னது, வண்டியை காணுமா?
என்னடா நீ என்னமோ வண்டிக்கு ஃபைனான்ஸ் பண்ண சேட்டு மாதிரி பயங்கரமா பதற? அப்ப வண்டியில இருந்த செருப்பு என்னது செருப்பத்தை எடுத்து இங்க வந்தியா? வண்டியை காணாம துக்க விசாரிக்க வரலையா? ஐயோ ஆண்டவரே ஆண்டவரே. அண்ணா வண்டி காண போய் எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயி போச்சு. கேட்டல காணா போய் 4 நாள் ஆச்சு. இப்படியே ஒப்பரை வச்சிருந்தா வண்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணு பண்ணுவோம்ண்ணா, அந்த வண்டி போட்டோவும் என் செருப்பு போட்டோவும் என் போன்ல இருக்குண்ணா. தமிழ்நாட்டுல இருக்க மொத்த பேப்பருக்கு விளம்பரம் கொடுத்துடலாண்ணே. வண்டியை காணும்னு. அப்புறம் டிவி சேனலுக்குலாம் கூட கொடுத்துடலாண்ணே. எந்த டிவி ஆன் பண்ணாலும் வண்டியை காணும் வண்டியை காணும் வண்டியை காணும் எப்படி கண்டுபிடிச்சலாம்ல? சரி நான் அதுக்கு முன்னாடி ஒன்னு கண்டுபிடிக்கணும். என்னண்ணா பேக்கேஜ் இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? பெருசெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே. டிவி காரங்களுக்கு ஒரு 5 லட்சம், பேப்பர் காரங்களுக்கு ஒரு 5 லட்சம், 10 லட்சம் தான் முடிச்சிடலாண்ணே. ப்ளீஸ்ண்ணா. கேட்காதே அவன் தேரெழுத்து தெருல விட்டுருவான். இருத்தா உன் இன்னொரு கையை ஒடிச்சு போடுவேன் பாத்துக்க. அந்த பீத்த வண்டி 75,000 ரூபாய்க்கு மேல பெறாது. அதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவழிக்க சொல்றியா? என் மூஞ்சில நான் இழுச்சவன் என் சூசைனா எழுதி இருக்கு. கொன்றுவேன் உன்னை. எல்லா பேப்பரும் சரியா வச்சிருந்தா எங்க பொழப்பு எப்படி நடக்குது? ஏய் அந்த குட்டி என்ன மடக்கு? ஏய் மடக்கு மடக்கு. அப்படியே பண்ணு. ஓடுற பாரு. ஏய் நிறுத்துடா. ஏய் நான் ஓடுறேன். ஏய் அவன அப்படியே நிப்பாட்டவனா. ஐயா சொல்லுங்கய்யா. உன் குட்டியான காணன் கம்ப்ளைன்ட் பண்ணிருந்தியா? ஆமாங்கய்யா. காணா போச்சுங்கய்யா. என்ன பேர்ல இருக்க வண்டி? என்னங்கய்யா அது? மேலேயே சூச டிரான்ஸ்போர்ட்னு கொட்டை எழுத்துல எழுதி அண்ணா செருப்பு இருக்கான்னு கேளு. சூசையும் இல்ல பூசையும் இல்ல. சரியான அடையாளம் இருந்தா சொல்லு. அதான் பின்னாடி 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரவும். நெருங்கி வராதே. சவுண்ட் ஹாரன். ஸ்டாப். டீசல் டேங்க்ல டீசல். தினமும் என்னை கவுனின் ரேடியேட்டர்ல வளைச்சு எழுதிப்பையா. யோ அறிவேட்ட முண்டா. ஐயா இது எல்லா வண்டிக்கும் பொதுவானது. ஓ வண்டிக்கு தனியா அடையாளம் ஏதாவது இருந்தா சொல்லு. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஒரு தடவை கேளுண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஐயா ஐயா என் வண்டிக்கு யாரு கண்ணும் திருஷ்டி பற்றக்கூடாதுன்னு ஒரு லேடிஸ் செருப்பை வண்டி கீழே கட்டி வச்சிருப்பையா. என்னது லேடி செருப்ப கட்டி வச்சிருக்கியா? ஏய் ஏய் செருப்பு இருக்கு. செருப்பு இருக்கியா? இருக்காயா? பிங்க் கலர் செருப்பு. இதுல சோலியான்னு ஏதோ எழுதி இருக்கு. சோலியாவன் பொண்டாட்டி பேரா? சோலியான்றது அந்த செருப்பு கம்பெனி பேரையா? ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்க. ஸ்டேஷனுக்கு வந்துறியா? அண்ணா செருப்பு இருக்கானே? வண்டி இருக்காம்டா. அண்ணா செருப்பு என்னதுண்ணா? இருக்கட்டும்டா வண்டி என்னோடதுடா. ஆண்டவரே அண்ணா